இவருக்கு இயல்பாவே வாய் பேச முடியாது, காது கேட்காது. இதுதான் உண்மை. அப்புக்குட்டி நண்பரும் சேர்ந்து காமெடி கலக்கு கலைக்கிறாங்க. அந்த படம் பார்க்கணும். இன்னொரு மோகன்லாலாக உருவெடுக்க வேண்டும் ஸ்ரீஹரி அப்படிங்கிறது என்னோட ஆசை. இந்த கதையை யோசிக்கும் போது மனசுல பட்ட ஒரு கதையின் நாயகனாக அப்புக்குட்டி என்னோட நண்பர். அப்புக்குட்டி எந்திரிங்க, ஒரு மிகப்பெரிய திறமசாலைங்கிறது இந்த படத்துல பொறுப்பட்டிருக்கா சார். அவர் நடிக்கிற ஒவ்வொரு காட்சியும் பாத்தீங்கன்னா, குறிப்பா நான் பார்த்திருப்பீங்க, நான் வந்து என்னுடைய படத்துல வடிவேலன் வச்சுதான் காமெடி ஒரு கட்ட இருப்பேன். தீக்குச்சியா இருக்கட்டும், நினைக்காரனா இருக்கட்டும், ஹலோ யார் பேசுறது, நீதாடா பேசுற காமெடிலாம் மெகா கிட்டு. ஹாலிவுட் லெவலில் கணக்கில் ஒரு காமெடி அங்கே ப்ரோக்ராம் அங்கதான் பண்ணாங்க. அதே மாதிரி தீக்குச்சியில பாத்தீங்கன்னா அண்ணா வந்து நரிக்கணும் நடிச்சிருப்பார். வடிவேலன் நடிச்சு காக்கா சொல்ற கம்பளை கிளிகிளி இன்ன வரைக்கும் சேனல்ல போயிட்டு இருக்கு. ஸோ அப்படி ஒரு காம்பினேஷன்ல இருந்து இப்போ நம்ம ஒரு படம் பண்ண போறோம், பட்ஜெட்ல பண்ண போறோம் அப்படின்னா அது தரமான படமா இருக்கணும். அப்படின்னா அதுல ஹியூமர் இருக்கணும் அப்படிங்கிறது தான். அந்த ஹியூமர் ஒர்க் அவுட் பண்ணா எனது குருநாதர் சந்தனபார் சாரும் அப்புக்குட்டி நண்பரும் சேர்ந்து காமெடி கலக்கு கலைக்கிறாங்க. அந்த படம் பார்க்கலாம், நீங்க அப்படி கலைக்க இருக்கலாம். நீங்க எவ்வளவு காமெடி சொல்லி தடிச்சிருப்பாங்க, அதை பத்தி பேச விரும்புறேன். இந்த படம் வந்து பாருங்க, நிச்சயமா வருவோம்னு சிரிப்பீங்க. அப்படி ஒரு காமெடியை கொடுத்திருக்கிறதுக்கு அப்புக்குட்டி சாருக்கும் சந்தனபார் சார் நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் இந்த கதையின் நாயகனாக ஸ்ரீஹரி. இது வந்து ஒரு மிகப்பெரிய போராட்டம். இந்த கதைக்கு வந்து இந்த நாயகனாக ஸ்ரீஹரி இவர் தான். அதன் பிறகு இன்னொரு கதையின் நாயகனாக விக்ரம் சுந்தர், அப்புறம் ரேவதி. இவங்க இந்த படத்தை கேரக்டர் பண்ணிருக்காங்க, ஹீரோயினா பண்ணிருக்காங்க. பெஸ்ட் ஆர்டிஸ்ட். நீங்க என்ன சொல்ல தப்பு தப்புன்னு பிடிப்ப கற்பூர மாதிரி சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட். உட்காருங்க. மஸ்தான் சார் எந்திரிக்க கொஞ்சம். இன்றைக்கு இருக்கக்கூடிய டான்ஸ் மாஸ்டர் சார். இவரு ஒரு மிகப்பெரிய கலைஞன். நீ சொன்னீங்கன்னா போதும், சிச்சுவேஷன் சொன்னீங்கன்னா போதும், என்ன சார் அவ்வளவு ஜி வாங்கச்சி அப்படின்னு ஸ்பீட்ல உட்காந்துட்டு கலைக்கு எடுத்துருவாப்ல. நீங்க ஃப்ரேம் பார்த்துருப்பீங்க. சொன்னப்போ டக்கு டக்கு டக்குன்னு முடிச்சு கொடுத்த வெல் டேலண்டட் பர்சன் மஸ்தான் சார். உங்களுடைய உழைப்புக்கும் எனக்கு கொடுத்த ஆதரவுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி. உட்காருங்க. அப்புறம் கேமராமேன் திருவாரூர் ராஜா, வாங்க. இவர் தான் திருவாரூர் ராஜா. இந்த படத்துக்கு வந்து கூப்பிட்ட உடனேயே வந்து கதையை கட்டிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப இயல்பா இருக்கும். இந்த படமே வந்து நம்ம வந்து வேற மாதிரி பண்ணல, ஒரு இயல்பான நீரோட்டத்தில் பண்ணியிருக்கோம். அதுக்கு மிகப்பெரிய உறுதி அந்த ராஜா அவர்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஆனால் ஃபைட் மாஸ்டர் மோகன் ஸ்பீடு மோகன் வாங்கினேன். இவர் வந்து அண்ணன் ஸ்பீடு மோகன் ஃபைட் மாஸ்டர். ரொம்ப ஸ்பீடு தான் அவர். ஆனால் இப்போ தான் பார்க்குறேன், அதுக்கப்புறம் ஃபைட் போட்டு போகிறேன், இப்போ தான் பார்க்குறேன். அவ்வளோ ஸ்பீடாக போயிட்டாரு. இப்போ வந்திருக்காரு, நல்லா திறமசாலி. இவருக்கு நீங்கள் ஆதரவு கொடுன்னு வேண்டிக்கிறேன். இதுக்கு மேலே நீங்கள் படம் பார்த்து புரிஞ்சிருப்பீங்க. உங்களுடைய எல்லோருடைய ஆதரவுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம், வாங்க ஸ்ரீஹரி. ஸ்ரீஹரி உங்ககிட்ட 2 வார்த்தை பேசுவாரு. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் ஸ்ரீஹரி. சூரியும் சூரிய காற்றிலும் படத்தில் கதைநாயகன் நடிச்சிருக்கேன். நீங்க எல்லாருக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க, நடிக்கிறாங்க, ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஸ்ரீஹரியை பொறுத்த வரைக்கும் இந்த கதையை வச்சுட்டு நான் ஹீரோ தேடிட்டு இருந்தேன். தேடிட்டு இருக்கப்போ ஸ்ரீஹரியை பற்றி நான் கேள்விப்பட்டேன். ஸ்ரீஹரி பார்த்தீங்கன்னா இவருக்கு இயல்பாவே வாய் பேச முடியாது, காது கேட்காது. இதுதான் உண்மை. ஆனால் அதையும் தாண்டி நான் நடிப்பேன்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக தான் இந்த படத்தையே நான் எடுத்தேன். இந்த படத்தை எங்க தொடங்கணும் பார்த்தீங்கன்னா அங்கிருந்து தொடங்க. நான் எப்பவுமே வந்து சேலஞ்சிங்கான வாழ்ற ஒரு ஆள். நிறைய சேலஞ்சிங்க பார்த்தாச்சு, இது ஒரு சேலஞ்சிங். என் ஒய்ஃபிட சொன்னா, பசங்க சொன்னா, அப்பா இவரை வச்சு நீ படம் அனுப்பா அப்படின்னாங்க. அங்கிருந்தான் இந்த படத்துடைய ஆணி வேறு ஆரம்பிக்கப்பட்டது. ஒரு விதை அங்கதான் போட்டேன். இவர் நடிக்க வைக்கிறது ஒரு சேலஞ்சிங்கா நான் நினைக்கவே இல்லை. நான் என்கிட்ட நமக்கு சேலஞ்ச் தானே, நம்ம தான் நிறைய பார்த்துட்டோமே. ஏன்னா சார் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வந்து நம்ம வந்து அங்கிருந்து வர வேண்டியது இருக்கு. ஸோ ஸ்ரீஹரியை பொறுத்த வரைக்கும் வெல் டேலண்ட் பர்சன். நான் போய் எதுக்குன்னு சொல்லுவேன், வாய் பேச அப்படியே அது புரிஞ்சுட்டு டாக்டர் எமோஷனல் பார்த்தீங்கன்னா இப்போ செந்தில்நாத் சொன்னார், என்னப்பா இந்த பையன் இப்படி சூப்பராக பண்ணியிருக்கான், ஒரு மோகன்லால் மாதிரி பண்ணிருக்காங்க. வார்த்தை வந்து அற்புதமான ஒரு வார்த்தை. இன்னொரு மோகன்லாலாக உருவெடுக்க வேண்டும் ஸ்ரீஹரி அப்படிங்கிறது என்னோட ஆசை. நல்லா வருவாரு.
இங்க இருக்க அத்தனை பேருடைய ஆசீர்வாதமும் அவருக்கு வேணும். அவங்க அம்மா சொல்லுவாங்க அடிக்கடி, என் பையன் பாத்துங்க, எங்க வேணாங்க, என் பிரதர் நான் பாத்துக்கன்னு சொல்லி அப்படிதான் கூட்டு வந்தேன் இந்த படத்துல. உங்க சப்போர்ட்டை கொடுங்க. தேங்க்யூ. விக்ரம் வாங்க. விக்ரம், ரெண்டு வார்த்தை பேசுங்க. இனிய மாலை வணக்கம். எங்கள் அழைப்பை ஏற்று வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் எங்கள் நன்றி. ஒரு சின்ன ஒரு ஜிஸ்ட் சொல்கிறேன். மனித இனம் பார்த்தீங்கன்னா ஒரு கடந்த ஓரிரு நூற்றாண்டில் எத்தனையோ சாதனைகள், எவ்வளோ அட்வான்ஸ்மெண்ட், தொழில்நுட்பம், மருத்துவமனை, அந்த மாதிரி எங்கேயோ முன்னேறிட்டு இருக்கு. ஆனால் அப்படியும் பார்க்கும்போது ஒரு சில இடத்துல இன்னும் நம்ம ரொம்ப பின்தங்கி இருக்கோம். அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையை தான் சார் ஒரு விதையாக எடுத்து அதை ஒரு கதையாக ஆக்கி மேலும் மெருகேற்றி ஒரு படமாக உருவாக்கி இருக்காரு. ரொம்ப இன்றைக்கு சமுதாயத்தில் ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை அது. ஒரு சின்ன தீப்பொறி கூட அது பெரிய தீயாக பரவக்கூடிய ஒரு விஷயம். அதை ஒரு அருமையான கதையாக எடுத்திருக்காரு. நல்ல படமாக வந்திருக்கு. எங்கள் எல்லாருடைய உழைப்பையும் போட்டு எடுத்திருக்கோம். அதை சினிமா ரசிகர்களிடையே கொண்டு சேர்க்கறதுக்கு உங்கள் பேராதரவு வேண்டும். நன்றி.